தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா.
18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். இந்த அழகிய காலை வழியில் பலியிடலூடாக கலந்து கொள்ளும் சபை மக்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த சில நாட்களாக நாம் காலையில் எரிகின்ற போது ஒரு இதமான குளிர் காற்று வீசுவதை பலர் அனுபவித்திருந்திருக்கலாம். இப்படியான நிலையில் பல பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஞாபகத்தில் வந்திருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனை காலையில் எழுந்தவுடன் தேட மறந்துவிடக் கூடாது என்பதை தயவாய் நினைவூட்ட விரும்புகிறேன். இன்று கார்த்திகை மாதம் 1ஆம் வாரத்தின் ஞாயிறு தினமாகிறது. இவ்வருட முடிவிற்கு இன்னும் 2 மாதங்களே உள்ளன. இந்த நேரத்திலும் நம் தேவன் இவ்வளவு நாட்களாக இந்த வருடந்தோறும் நம்மை காத்து வழிநடத்துவதற்காக அதை நினைவு கூறி நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கவும் நிறைந்த தாப்பனே, இந்த காலை நேரத்திலும் உங்களை தேடி வந்திருக்கும் பிள்ளைகளை, ஒன்று கூடி வந்திருக்கும் பிள்ளைகளை இந்த வேளையில் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இவ்வருடந்தோறும் எங்களை காத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உமது கிருபை, உமது தயவு, இரக்கத்தை நாடி வந்திருக்கும் மக்களை நீ காண்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த வாரம் தோறும் நாங்கள் திரும்ப இந்த உலகத்திற்கு செல்லும் போதும், வீட்டில் இருக்கும் போதும் உமது தயவு, உமது கிருபை, உமது வழி நடத்தல் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வதில் செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. இந்த அழகிய காலைகளில் நாங்கள் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை நன்றியோடு கூட துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இவ்வளவு காலமும் ஆண்டவர் எங்களை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த நன்றியை நாங்கள் எப்படி அவருக்கு செலுத்த போகிறோம்? எங்களுடைய நன்றி பலிகளால். ஆகவே நாங்கள் யாவரும் சந்தோஷமாக நன்றி உணர்வோடு கூட ஆண்டவருக்கு எங்களுடைய நன்றி பலிகளை செலுத்துவோம். அதற்காக நாங்கள் சில பாடல்களை பாடுவோம். உற்சாகமாக சந்தோஷமாக பாடி ஆண்டவருக்கு எங்களுடைய நன்றி பலிகளை ஏற்போம். நீர் வந்தால் சூழ்நிலை
வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வத்தையும் ஸ்தாபித்தவர், வல்லமையுள்ள பரிசுத்தம் உள்ள தேவன். உம்மை ஆராதிக்க, உம்மை வணங்க நாம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு துதியும் கனமும் மகிமையும் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து பாடுவோம். தேவ பிரசன்னம் இறங்கி வந்திடுதே. Sing
செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உயர்வும் உன்னதமான இடத்தில் வசிக்கின்ற தேவனே சுவாமி. ஆண்டவரே, உமது மகிமையோ மகிமை. ஆண்டவரே, நீர் எங்களை காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிற சுவாமி. எங்கள் அரணம் கோட்டையும் நீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த எல்லா தேவைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை ஒன்று சேர்ந்து வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உத்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோர் ஸ்தானத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாங்கள் யாவரும் ஜெப நிலையில் அமர்ந்தவர்களாக எங்களுடைய பாவங்களை நாங்கள் இந்த வேளையிலே அறிக்கை செய்வோம். இந்த வேளையிலே எங்களுடைய மனக்கண்களை நாங்கள் திறந்து இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் செய்த பாவங்கள், சிறிய தவறுகள், தப்பிதங்கள், இப்படியாக நாங்கள் செய்த ஒவ்வொரு விடயங்களையும் இந்த வேளையிலே நாங்கள் நோக்கி பார்த்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களை ஆட்கொள்கின்ற பொழுது எங்களுடைய வழிகள் தடமாறி இருக்கலாம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாங்கள் காரணமாக்கி பாவத்துக்குள்ளே விழுந்திருப்போம். அந்த ஒவ்வொரு பாவங்களையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைத்து பார்ப்போம். இந்த பொல்லாத காலம் எங்களை எப்படி ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் எங்களுடைய பாவங்கள் எங்கள் கண் முன்னே வந்து நிற்கின்றன. உங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒருவருக்கு எதிராக ஒருவர் செய்த பாவங்கள், தப்பிதங்கள், தவறுகள், உங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் செய்த பாவங்கள், பிழைகள், கடவுளுடைய காரியத்திலே நாங்கள் தயங்கிய வேளைகள், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்காமல் இருந்த சந்தர்ப்பங்கள், மற்றவர்கள் மேல் நாங்கள் அநியாயமாக பழி போட்ட சந்தர்ப்பங்கள், அவதூறாக பேசிய சந்தர்ப்பங்கள், சில காரணங்களுக்காக நாங்கள் பொய் சொல்லி இருக்கலாம். சிறிய களவுகள் கூட நாங்கள் செய்திருக்கலாம். கீழ்ப்படியாத சந்தர்ப்பங்கள், இப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தப்பிதங்களையும் தவறுகளையும் நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைப்போம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வது மட்டுமல்லாமல் அந்த பாவங்களை நாங்கள் தொடர்ந்து செய்யாதபடிக்கு, அந்த பாவத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள, அந்த பாவத்தை நாங்கள் விட்டு விலகி ஓட ஆண்டவருடைய கிருபை வேண்டி நிற்போம்.
எங்களை நேசிக்கிறதான பரமபிதாவே, இந்த நாளிலும் ராஜா நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் இந்த வேளையிலே நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு மறைவாக எதுவும் இல்லை. எங்களுடைய உள்ளங்களின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை உள்ளவர்களாய் ஜீவிக்க நீங்கள் எங்களை கிருபை செய்யும்படியாய் வேண்டுகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாய் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாங்கள் பாவத்துக்குள் விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய தூய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் மனிதர்களாய் இருக்கிறோம், பலவீனமுள்ள பாத்திரங்களாய் இருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களுடைய தந்தையாய் இருக்கிறீர். எங்களை தாங்கி வழி நடத்துகிறவராய், எங்களை புடமிடுகிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பொல்லாங்கான வழிகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய கால்கள் இடராத படிக்கு உங்களுடைய கரங்களினாலே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்திருந்தால் உங்களுடைய தூய இரத்தத்தினாலே உச்சி முதல் கால் வரை கழுவி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கும்படியாய் வேண்டுகிறோம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நினைவில் கொண்டு நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட எங்களுக்காக மரித்து உயர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் உடைய குடும்ப ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். உங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் ஜெபத்திலே தனித்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மீட்பராய் இருக்கிறார், நாங்கள் தாழ்ச்சி அடையோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை காண்கிறவனாய் இருக்கிறீர். உம்முடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக உம்முடைய சமூகத்திலே எங்களது திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையின் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபைகள் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கும் ஒவ்வொரு ஊழிய பணிகளையும் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். சமூக பணிகளை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்டிலே இருக்கின்ற நிலைகளை நீர் அறிந்த தேவன் சுவாமி. ஆலயங்கள் மூடப்பட்டிருப்பினும் கர்த்தாவே, உம்முடைய பணியிலே உம்முடைய சித்தத்தை நடப்பிக்கிற ஜனங்களால் திருச்சபை தலைவர்களுக்கு உம்முடைய வழி நடத்துதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யத்தக்கதால் பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு பணிகளுக்கூடாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர். நீர் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீரோ அதை அந்த உள்ளங்களிலே வைக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியால் ஒவ்வொரு ஐக்கியங்களிலே அவர்கள் இணையங்களின் மூலமாக மேற்கொள்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதை கலந்து கொள்கிற உடைய பிள்ளைகளுக்கு
நீர் உங்களுடைய வார்த்தை கூடாக பேசும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல் ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையிலே ஒவ்வொரு தனி குடும்பங்களையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வீடுகளிலே இருக்கிற பொழுது அவர்கள் என்னென்ன நிலைகளில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மனவேதனையா எதற்காக பாரப்படுகிறார்களோ அந்த எல்லா தேவையும் நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் இந்த நேரத்திலும் அவர்களுக்குள் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். அந்த வீடுகளிலே துக்கத்தோடு, வேதனையோடு, நோயோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் விடுதலை தருகிறவர். நாங்கள் நம்புகிறது உம்மால் வரும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்து உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொன்னது போல் ஒத்தாசை தருகிற தேவனாய் இருக்கிற சுவாமி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிற, நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொருவரோடும், ஒவ்வொரு குடும்பங்களோடும், ஆண்டவரே, வயது மூத்தவர்களோடும், வாலிப பிள்ளைகளோடும், ஆண்டவரே, பெற்றோர்களோடும், சிறு பிள்ளைகளோடும் உடைய சமூகம் கடந்து வரட்டும் சுவாமி. அவர்கள் வழிவிலகி போகாதபடிக்கு உடைய விசுவாசத்தில் உறுதியாயிருக்க நீர் உதவி செய்கிறார்கள். தகப்பனே, அப்படியாய் நம்முடைய தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற, இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த பயத்தினால் மனிதர்களின் வாழ்வு நாளுக்கு நாள் மோசமாகின்ற நிலையிலும் ஆண்டவரே, இந்த தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் உங்களுடைய இரக்கத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பொருளாதார விலை உயர்வுகளினால் ஆண்டவரே, அவர்கள் மனதளவிலும் சரீர ரீதியாகவும் கஷ்டப்படுகிறதை நீர் காண்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் இந்த தேசத்தின் மீது வருவதாக எல்லா சுமைகளிலும் இருந்து மனிதர்களை நீர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீர் இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களுக்குள் வைத்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதி புனித மாற்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 44 வரை. புனித மாற்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை. பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென். இந்த புனித பொன்னாளில் அடிப்படையாக வந்து தரப்பட்ட திருமலை பகுதி மாற்றுவின் நற்செய்தி நூல் 12
நான் தெரிந்து கொண்ட பகுதி 44ஆம் வசனம். ஏழை விதவை அதிகமாக போட்டார். ஏழை விதவை அதிகமாக போட்டார். This poor widow has put in more than all others. This poor widow has put in more than all others. ஒரு சமயம் ஒரு பெரிய மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டிலே ஒரு சிறப்பு செய்தியை வழங்குவதற்காக ஒரு தலைவர் அழைக்கப்பட்டார். அந்த தலைவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அதிகமாக தொழில்களை செய்து நிறைய முதலீடுகளை செய்து ஒரு பெரிய அந்தஸ்திலே இருப்பவர். அவருடைய அனுபவத்தை, அவருடைய சாட்சியை, அவருடைய கடந்து போன வரலாற்றை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர் அழைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் தன்னுடைய உரையிலே தான் இருந்த ஏழ்மை நிலையை எடுத்துக் கூறினார். தனக்கு யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு கஷ்ட நிலையிலே இருந்ததை பகிர்ந்து கொண்டார். கடிமையிலே இருந்து மிகவும் கஷ்டத்திலே வேதனையிலே யாருமே உதவி செய்ய முடியாத நிலையிலே இருந்து சிறிது சிறிதாக அவருடைய முயற்சியை, அவருடைய கடும் உழைப்பிலே மேலே வந்து படிப்படியாக வளர்ந்து என்று ஒரு தொழில் அதிபராக அநேகருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு தலைவராக வந்திருப்பதை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை அவர் சரியான முறையிலே அனுபவத்தோடு பகிர்ந்து கொண்டார். கூட்ட மக்களோடு மாற்றினார், கைதட்டினார், கரகோஷம் செய்தவரை வரவேற்றார். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் எழுந்து ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டார். ஐயா, இந்த நேரத்தில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்ற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு மீண்டும் முந்தின அதே பழைய நிலைக்கு போய் மீண்டும் உங்களால் கட்டி எடுத்து வர முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டார். அவர் அசந்து போனார். அவர் யோசிக்க வைக்கிறார். இப்படியான கேள்வியை கேட்பதா என்று பலர் தொடங்கினார். அன்பானவர்களே, இயேசுவும் ஒரு நிகழ்வை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். இந்த நிகழ்விலே இருந்து இந்த நிகழ்வை நாம் சரியாக புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த நிகழ்விலே இருந்து அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். ஒரு ஏழை விதவை, பேரற்றவர், நாதியற்றவர், கனிமையிலே வாழ்பவர், ஒருவேளை அவர் ஒரு பிச்சைக்காரர். இயேசுவானவர் அவரை எல்லோருக்கும் முன்னாலே நிறுத்தி அவருடைய ஆழமான பார்வையில் இருந்து ஒரு அருமையான செய்தியை இன்றைய கிறிஸ்துவாக்கி எங்களுக்கு தருகின்றார். அந்த நிகழ்வுக்குள்ளே நாம் நகர்ந்து செல்வோம். எருசலேம் ஆலயம், அந்த ஆலயத்தின் வெளியிலே புறஜாதி மக்கள் வழிபடுவதற்காக ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்திலே பெண்கள் இருப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே சில ஸ்டீல் பாக்ஸ், காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். 13 வகையான காணிக்கைகள் பெட்டிகள் அந்த பெண்கள் இருக்கிற பகுதியிலே இருக்கின்றது. இயேசுவானவர் அருகே வந்து அமர்ந்து கொள்கிறார். இயேசுடைய பார்வை எப்பொழுதும் ஒரு ஆழமான பார்வை, ஒரு அர்த்தமுள்ள பார்வை. அதில் இருந்து ஒரு படிப்பினையை, ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பார்வையாக இருப்பது என்பதை நானும் நீங்களும் நிச்சயமாக மறக்க முடியாது. அவை அந்த காணிக்கை பெட்டியின் அருகே இருந்து அங்கே காணிக்கை போடுகின்றவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எருசலேம் ஆலயத்துக்கு வருவதே ஒரு பெரிய ஒரு புனிதமான நிகழ்வு, அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வு. பெரிய பெரிய செல்வந்தர்கள் வருகின்றார்கள், காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொட்டுகிறார்கள், தூக்கி வீசுகிறார்கள், பணப்பைகளை எறிகிறார்கள்.
என்னத்துக்காக பல அவர்கள் எடுத்த பல நோக்கத்துக்காக இந்த காணிக்கைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இயேசுவானவர் பெரிதாக அலட்டிக்கவில்லை, சொல்லவில்லை. ஆனால் ஒன்றுக்குமே வழி இல்லாத ஒரு சாதாரண பெண்ணின் நிலையிலே கீழ்த்தரமாக இருக்கின்ற கீழ்நிலையிலே இருக்கின்ற ஒரு பெண் இயேசுடைய பார்வையிலே அங்கே பெரிய ஒரு தலைவியாக எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு கருப்பொருளாக காணுகிறார். அங்கே பார்க்கிறோம், அவர்கள் போட்ட காணிக்கையின் பெறுமதி 2 coins, 2 talents. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லெக்டர். லெக்டர் என்று சொன்னால் மிக மிக சிறிய காயின், மிகவும் மெல்லிதாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒருவர் 8 நிமிடங்கள் வேலை செய்கின்றவருடைய கூலி 64 பகுதியாக பிரித்தால் 64 ஒரு பகுதி. ஒரு நாளைக்கு ஒரு லேபர் வேலை செய்கின்ற 64 முழுமையான நேரத்திலே ஒரு பகுதிதான் 2 தினார். அவை காணிக்கையே பெரிதல்ல, இந்த காணிக்கையுடைய பெருமதியும் பெரிதல்ல. ஆனால் அதற்கு பின்னாலே இறைமகன் இயேசு எனக்கு உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்றை வைத்திருக்கிறார். அவள் போட்ட அந்த காணிக்கையின் பின்னாலே அவருடைய மனநிலை, அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய ஒப்படைப்பு பலவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புரிந்து கொள்வது கஷ்டம், ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ஆனால் இந்த காணிக்கை போட்ட அந்த நிகழ்வில் இருந்து 2 கருப்பொருளை 2 செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெறும் காணிக்கை மாத்திரமல்ல, காணிக்கை பணம் மிகவும் முக்கியமானது. டைம், நேரம் முக்கியமானது. டேலண்ட்ஸ், தாளந்துகள், எங்களுடைய ஸ்கில்ஸ், எங்களுக்குள்ள ஆற்றல்கள், இவை எல்லாவற்றையும் இந்த இடத்திலே நாம் போடலாம். எங்களுக்கு இறைவன் தந்த பணம் மாத்திரமில்லை, நேரங்கள், காலங்கள், திறமைகள், ஆற்றல்கள், தாளந்துகள், இவை எல்லாவற்றையும் கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி கையாளுகிறோம், எப்படி நாம் அணுகுகிறோம், எப்படி நாம் முடிவெடுக்கிறோம் என்ற சிந்தனையைத்தான் இந்த விதவையின் நிகழ்வில் இருந்து அவருக்கு இயேசுவானவர் வெளிக்காட்டுகிறார். இயேசுவானவர் நீங்க அதிகம் கொடுங்கோ, இருக்கிற நீங்க கூட கொடுங்கோ, கொடுப்பது நல்லது என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியிலும் பார்க்க அந்த ஏழை விதவையினுடைய உள்ளத்திலே இருந்து அவர் கொண்டு வருகின்ற ஒரு அன்பான, ஆழமான, அதிசயமான, அற்புதமான ஒரு கிறிஸ்தவ செய்திதான் உண்மையை நமக்கு உறுத்த சொல்கிறது. அதிலே முதலாவதாக கிவிங், கொடுப்பது, பணம், நேரம், காலம், தாளங்கள், திறமைகளை நாம் கொடுக்கின்ற பொழுது அதை அர்ப்பணத்தோடு முழுமையாக நாம் கொடுக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு எதிர்பார்க்கிறார். சாக்ரிஃபிஷியல் கிவிங், அதில் ஒரு அர்ப்பணம் இருக்க வேண்டும், அதில் ஒரு முழுமை இருக்க வேண்டும், அதில் ஒரு ப்ரெஷர், ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், அதில் ஒரு மகிழ்வு, ஒரு அன்பு இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசுவானவர் அந்த ஏழை விதவையினுடைய அந்த கொடையிலே கண்டுகொண்டார். ஒரு அர்ப்பணத்தை கண்டுகொண்டார், ஒரு முழுமையை கண்டுகொண்டார், ஒரு மகிழ்வை கண்டுகொண்டார், ஒரு அன்செல்ஃபிஷ்னஸ், தனக்கென்று இல்லாமல் முழுமையாக கொடுக்கின்ற ஒரு நிலையை கண்டுகொண்டார். மற்றவருடைய பார்வையிலே அவள் ஒரு ஃபூலிஷ் கேர்ள், லேடி, மடமையான வேலை செய்கிறார். இயேசுடைய பார்வையில் அவள் ஒரு முழுமையான, தன்னையே அர்ப்பணித்த, தன்னையே கொடுக்கின்ற, உள்ளதை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பெண்ணாக பார்க்கிறோம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்று முக்கியமல்ல, எவ்வளவு தாராளமாக அதிகமாக கொடுக்கிறோம் என்று முக்கியமல்ல, அதை என்ன மனநிலையோடு கொடுக்கிறோம், அதை என்ன மகிழ்ச்சியோடு கொடுக்கிறோம், அதை என்ன பேரோடு கொடுக்கிறோம் என்பதை இயேசுவானவர் சுட்டிக்காட்டுகிறார். மதர் தெரேசா
ஸ்ரீலங்கா தேசத்திலே பணியாற்றிய காலத்திலே அவரோடு இருந்த மற்ற உடன் பணியாளர்கள் சொல்கிறார்கள், மதர் பக்கத்திலே ஒரு விதவை, 3 குழந்தைகள், சாப்பிட ஒன்றும் இல்லாமல் 2-3 நாளாக கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த அம்மா தன்னிடத்தில் இருந்த சில உணவுப் பொருட்களை எடுத்து ஒரு பொதியாக கட்டி உடனடியாக அந்த வீட்டிற்கு போகிறார். ஒரு சிறிய குடிசை தெருவோரத்தில் அங்கே போய் தட்டி அந்த உணவு பொதியை அந்த தாயிடத்திலே கொடுத்து, பிள்ளைகள் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கொடுக்கிறார். அந்த தாயானவள் நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்திய உடனடியாக அந்த பொதியை பிரித்து அதில் இருந்து அரைவாசிக்கு மேலான அந்த உணவுப் பொருட்களை இன்னொரு பொதியாக கட்டி தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி போகிறார். ஒரு பக்கத்திலேயே போய்த்து வருகிறார். மதர் தெரேசாவுக்கு என்ன அந்த புரியவில்லை. கேட்கிறார், எங்கே போய் என்ன செய்றீங்க? என்ன மாதிரி இன்னொரு ஜீவன் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு போன பக்கத்திலே இருக்கிறது, அதற்கு நான் பகிர்ந்து கொடுத்து விட்டு வருகிறேன் என்று அந்த தாயானவர் சொன்னார். மதர் தெரேசாவுடைய உள்ளத்திலே அது ஊடுருவிய ஒரு செய்தியாக, அன்பின் செய்தியை பகிர்ந்து கொடுக்கின்ற செய்தியாக, கொடுத்தல் என்றால் என்னவென்றதின் அர்த்தத்தை புரியத்தக்க செய்தியாக இருந்தது. இதுதான் கிறிஸ்துவர்கள் எதிர்பார்க்கின்ற கொடுத்தல். எங்களுக்கு இருப்பதற்கு எங்களுடைய நேரங்களை, காலங்களை, தாளந்துகளை, திறமைகளை, ஆற்றல்களை, நிதிகளை, பொருளாதாரத்தை மனம் வந்து சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, அன்போடு நாம் பகிர்ந்து கொடுக்க இந்த ஏழை விதவை நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். இந்த ஏழை விதவையினுடைய அந்த நிகழ்வில் இருந்து முதலாவது இயேசுவானவர் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் அதுதான். இரண்டாவதாக, இந்த ஏழை விதவையிடத்திலே 3 சாய்ஸ் இருக்கிறது. 2 தாளந்துகள் இருக்கிறது. அந்த 2 தாளந்துகளையும் அவள் நினைத்தால், நான் ஒரு ஏழை, எனக்கு நாளைக்கு சாப்பாட்டு கொண்டுமில்லை, இதை நான் கொண்டு போவேன், இந்த 2 அந்த தினாய்களையும் அவள் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அல்லது இரண்டாவதாக அதில் ஒரு தாளந்தை, ஒரு தினாரியை அங்கே ஆலயத்துக்கு போட்டுவிட்டு ஒரு தினாரியை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அது ஓரளவுக்கு எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாளைய தேவைக்கு எனக்கு தேவை, அவை அதை எடுத்துவிட்டு ஒன்றை போட்டுவிட்டு போவேன் என்று போயிருக்கிறார். ஆனால் இந்த பணி தன்னிடத்திலே உள்ள எல்லாவற்றையும் போட்டுவிட்டு வெளியிலே போகின்ற பொழுது வெறுமையாக போகிறார். அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவளிடத்திலே இருந்தது எல்லாம் போய்விட்டது. அது கடவுள் இருந்தது எல்லாவற்றையும் மறைக்கின்றவர் அல்ல, இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி கேட்கின்றவர் அல்ல. ஆனால் அதற்கு பின்னாலே அந்த ஏழை விதவையிலே இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு சிறிய செய்தி, நம்பிக்கை. கடவுள் என்னோடு இருக்கிறார், ஒன்றுமில்லாமல் நான் வெளியிலே போகிறேன், அந்த இறைவனோடு இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார், அவரின் தேவைகளை சந்திப்பார். முழுமையான நம்பிக்கையோடு, முழுமையான அர்ப்பணத்தோடு, எனக்கு இருந்ததெல்லாம் போயினாலும் என் கடவுள் என்னோடு வருவார், வறுமையிலே புகுந்த என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார், வழிகாட்டுவார் என்ற 100க்கு 100 நம்பிக்கையோடு அவள் வெளியிலே போகிறார். இந்த சவால், இந்த அழைப்பு, இந்த புரிதல் மிக மிக கஷ்டம். என்னாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களிடத்தில் நிதி இருந்தால், நேரம் இருந்தால், ஸ்கில்ஸ் இருந்தால், எனக்கு தேவையானவற்றை நான் எடுத்து வைத்துவிட்டு எக்ஸ்ட்ராவை நான் மற்றவர்கள் கொடுப்பேன். என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஃபியூச்சரை நான் பார்த்துவிட்டு மிகுதியை நான் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் இங்கே இந்த விதவை தன்னிடத்திலே இருந்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு ஒரே ஒரு நம்பிக்கையோடு, என்னை இதுவரை வழிநடத்திய கடவுள் இனிமேல் என்னை வழிநடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வெளியேறுகிறார். இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். என்ன நடக்கும், இனிமேல் என்ன நிகழும், என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும், வயதில் முதிர்ந்து கொண்டு போகிறது, தொழில்கள் இல்லை, வேலை இல்லை, கஷ்டங்கள் வருகின்றது, எப்படி போகும், இருப்பதை நான் சேமித்து வைக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நான் சேமிக்க வேண்டும்,
அதிகமாக நான் உழைக்க வேண்டும், தவறில்லை. ஆனால் இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை சற்று திரும்பி பார்ப்போம். விரும்பியோடு போகிறாள் ஆலயத்தை விட்டு. கொடுத்தது கடவுளுக்கு என்ற அந்த உணர்வோடு வெளியே போகின்ற பொழுது இறைவன் என்னோடு இருக்கிறார், என் கடவுளை என்னை பாதுகாப்பார், வழிகாட்டுவார் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு அவர் வெளியிருந்தார். நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்கள், நாங்கள் வாழ்கின்ற இந்த நாடு, நாங்கள் வாழ்கின்ற இந்த சூழலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது நாடு கூட்டப்படும், எப்பொழுது நாடு திறக்கப்படும், எப்பொழுது நாங்கள் வேலைக்கு போவோம், எப்பொழுது நாங்கள் மிச்சம் பிடிப்போம், எப்படி நாங்கள் சம்பாதிப்போம், எப்படி நாங்கள் சேமிப்போம், எப்படி எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம் என்ற பல சவால் கேள்விகள் இருக்கிறது. புதியதொரு மர்மமான நோய் நொடிகள், உறவுகள் உடைகின்றது, நம்பிக்கைகள் தளர்கின்றது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு கால சூழ்நிலையை போகின்ற பொழுது நான் நினைக்கிறேன், இந்த ஏழை விதவை எங்கள் எல்லோருக்கும் ஒரு உதாரண பெண்ணாக விளங்குகிறார். இந்த லாக்டவுன் காலத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், வீதியிலே இருக்கின்ற இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கு லைஃப் பேக்கேஜ் மதிய போசனம் நாங்கள் கொஞ்ச நாட்களாக 3 மாதமாக கொண்டு வந்தோம். வீதியிலே இருக்கின்றவர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கிறது, கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிட வழியிலே. ஆகவே நாங்கள் யோசித்தோம், இவர்களுக்கு ஒரு மதிய போசனத்தையாவது கொடுப்போம் என்று கொடுத்தோம். சிலர் ஓடி வந்து ஒரு பாசனை எடுத்து அங்கே கொடுத்து 2வது பாசல் 3வது பாசல் என்று வித்தியாசமான முறையிலே இந்த கூட லைன் பாசனத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதை சில பேர் விற்பார்கள். அது ஒரு கூட்டம். இது ஒரு தாயானவளை பார்த்தேன், ஒரு வயதில் ஒரு தாயானவள். அவள் தள்ளாடி வந்து ஒரு பாசலை எடுத்து அங்கே மூலையில் ஒரு ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி படுத்திருக்கிறார். அவளை கொண்டு போய் ஊட்டுகின்ற காட்சியை பார்த்தோம். இதுதான் உலகம். ஒரு பக்கம் எனக்கு என்னுடைய தேவை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், காலங்கள் மாறிவிட்டது என்று எங்களுக்காக சேமிக்கின்ற, எங்களுக்காக பிரத்யேகப்படுத்துகின்ற, எங்களுக்காக வாழ்கின்ற பக்கம் ஒரு பக்கம், தப்பில்லை. இன்னொரு பக்கம் என்னிடத்தில் இருப்பவற்றை நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், என்னிடத்தில் உள்ளதை நான் மற்றவரோடு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், என்னை போல அவரும் கஷ்டத்திலே இருக்கிறார் என்ற உணர்வை உணர்த்துகின்ற பக்கம் இன்னொரு பக்கம். அன்பான கிறிஸ்தவரை இயேசுவானவர் ஒரு சிறிய காட்சியை தான் பார்த்தார். ஒரு விதவை கொடுத்தது 2 தினார், அதை வைத்துக் கொண்டு நமக்கு எல்லாம் ஒரு செய்தியை தருகின்றார். செய்பவற்றை எங்களுடைய அளவிலே அல்ல, எங்களுடைய தொகையிலே அல்ல, மனம் உகந்து மன சந்தோஷத்தோடு நாங்கள் செய்வோம். 2வதாக பெருமையாகி விட்டோம், என்ன செய்வோம் என்ற கவலை வேண்டாம். என்னை உங்களை படைத்த கடவுள் கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் எங்களை தேய்ச்சும். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நீரனோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும். அசையாத உறுதியான இறை வார்த்தைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி எங்கள் காலங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் இயேசுவை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக வாழ அவர்தானே எனக்கும் உங்களுக்கும் அருளையும் ஆசிரியையும் தருவாராக. ஆமென். இறுதி பாடலாக என்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவே சேவைக்கு என்ற பாடலை பாடுவோம். ஆவியார் சரீரத்தில்
இறை ஆசீர்வாதத்தை கேட்போமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.